எல்லாத்துக்கும் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அ ஏன் அடுப்புலலாம் வச்சுட்டேன் அப்படின்னா, கேஸ் வேற தேடுற மாரி இருக்கு. ஒரு 31 அதாவது இந்த மாசம் வந்து பண்ணா தான் வந்து புக் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து விறகுலயே வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். செஞ்சதுக்கு பிறகு வந்து எங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு போட்டு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் வேற எங்க வீட்டுக்காரருக்கு. அதனால அவருக்காக தான் ஸ்நாக்ஸ்லாம் கட்டி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நான் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சுட்டேன். ஏன் அப்டின்னா, சரி வெளியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுட ஆரம்பிச்சுட்டேன். சப்பாத்தி வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்ல, அதனால. அ நான் வந்து இடையில ஒரு 2 வீக்ஸா வந்து விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு எனக்கு அ எதிர்பார்த்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆச்சு. சரி, ஓகே, நம்ம மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அப்புறம் துணியெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து அலசி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அழகா ரெடி ஆயிட்டோம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானு அதுக்கப்புறம் வந்து அத்தை, மாமா 3 பேரும் வந்து ரெடி ஆயிட்டோம். அ எங்க போ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஊருக்கு போலான்ட்டு தான் இருந்தேன். சரி, ஓகே, நம்ம மறுபடியும் ஒரு டைம் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கலான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பூவெல்லாம் துணி அலசி எல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பூவெல்லாம் வந்து பொறிச்சு வச்சுட்டு நானும் ரெடி ஆயிட்டேன். மாமாவும் ரெடி ஆயிட்டாங்க. நாங்க இப்போ வந்து ஒரு சின்ன வண்டி தான். அது உங்களுக்கு தெரியும். ஒரு டிவிஎஸ் வண்டி தான். அதில வந்து நாங்க கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தோம். எங்க அத்தை வந்து கோழி வந்து வெயில்ல இருக்கு பிடிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, எவ்வளோ மெதுவா போகுதுன்னு. மெதுவா போகலங்க. நான் வந்து மெதுவா வச்சிருக்கேன். அந்த டிவிஎஸ் வண்டியில தான் நாங்க வந்து முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். அது குறுகி முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். அ அது மாரி உட்காந்த ஞாபகம் வந்து எனக்கு எங்க எப்படி இருக்கு அப்படின்னா, அ என் அப்பா கூட உட்காந்துட்டு இருப்பேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது, குட்டி பிள்ளையா இருக்கும்போது, அ அப்பா வந்து கூட்டு போவாங்க. "முன்னாடி உட்காந்துக்கோ, அம்மா வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டு" அப்படின்னு சொல்லி கூட்டு போவாங்க. எனக்கு வந்து அந்த ஞாபகம் வந்துருச்சு. அப்புறம் கவனமா பார்த்து உட்காரணும். இல்ல அப்படின்னா அவுட்ல எல்லாம் இடிச்சுருவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க அப்படியே போயிட்டே இருந்தோம். இதுவரைக்கும்னா எங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டாரு. அதனால வந்து வேற எதுவும் இல்ல. சரி, வர சொல்லலான்னு பார்த்தோம். எங்க அண்ணாவ வந்து வர சொல்லலான்னு பார்த்தோம். சரி, ஓகே, அவர ஏன் மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து கிளம்பிட்டோம். வண்டியிலேயே வந்து நாங்க கிளம்பிட்டோம். அ இவ்வளோதான் என்னால எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு பிறகு காலெல்லாம் ரொம்ப இழுத்துருச்சு. நான் இப்ப தடிமாடு மாரி இருக்கேன். சரி, குட்டி பிள்ளையா இருந்தா உட்காந்தா வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்து ரொம்ப தடிமாடு மாரி இருக்கேனா, அதனால உட்கார்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா வந்து ரொம்பவுமே வந்து அந்த ஃபீல்லாம் வந்து ரொம்பவும் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு உங்ககிட்ட ரொம்பவும் ஷேர் பண்ணணும். எதுக்காக இப்போ நாங்க வந்து இப்படி ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம்? என்ன இவ்ளோ வெயில்ல எதுக்கு இவ்ளோ அடிச்சு பிடிச்சு ட்ராவல் பண்றோம் அப்படின்னா, ம் நாங்க வந்து ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், அதாவது கரண்ட் அடுப்பு தான் எடுக்கிறதுக்கு போறோம். இது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி, கரண்ட் அடுப்புன்னு சொல்லிக்கிறேன். கரண்ட் அடுப்பு தான் எடுக்கிறதுக்கு போறோம். அ சரி, ஓகே, நம்ம வந்து சாப்பாடுலாம் செஞ்சுர்றோம். நேரமாவே செஞ்சுர்றோம். இருந்தாலும் பட் இன்னும் வந்து கன்வீனியன்ட்டா இல்ல. எங்க வீட்டுக்காரர் போற டைமுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குது. அதனால வந்து சரி, ஓகே, இன்னும் இயர்லியா சாப்பாடு செஞ்சிடலாம். சப்போஸ் கேஸ் இது வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா, வந்து சாப்பாடும், டீயும் வந்து அதில வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அ எனக்குலாம் அத பத்தி தெரியல. சரி, ஓகே, நம்ம தெரியல. ஆனா மீன் வந்து அ எதுக்கு தே எதுக்கு நம்ம சரி எடுக்கிறேன்னு சொல்றாங்க, எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நானும் நினைச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்காக தான் நாங்க போயிட்டுருக்கோம். நான் ஊருக்கு போறதுக்கு தான் கிளம்புனேன். பட் என்னையும் வந்து அங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு இன்சிடென்ட், அதாவது ஒரு எதிர்பார்க்காத தருணமா தான் இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து நாங்க அங்க போயிட்டுருக்கோம். இப்போ போயிட்டே இருக்கிறோம். இங்க வந்து எங்களோட ஸ்கூல்லாம் இருக்கும். அத நான் போற வழியில காமிக்கிறேன். நாங்க போயிட்டே இருக்கோம். அங்க பாருங்க, அந்த வாழை மரம், நெறையா வந்து விவசாயம்லாம் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி உட்காந்துட்டு போறது நான் விரல மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சமா லைட்டா வந்து பயமா இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஓட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு பிறகு வந்து நாங்களும் வந்து ஒரு வழியா போயிட்டே இருக்கிறோம். நெறையா எங்க அப்பா வந்து இந்த ரூட்லலாம் கூட்டிட்டு போயிருக்காரு. எங்க பெரியம்மா மருதாட்ட கேட்டுட்டு இருந்தாரு. இந்த வழியா வந்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. வந்திருக்கோமே. நாங்க வந்து எங்க அப்பா வந்து கூட்டிட்டு வருவாங்க. அ ஸ்கூல் வந்து இங்க பக்கமா தான் இருக்கும். அதாவது நான் படிச்ச ஸ்கூலு 9த்லேருந்து 12த் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதனால அந்த ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வருவாரு. ஒவ்வொரு டைம் வந்து கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு கூட்டிட்டு வர வழியில ஒவ்வொரு டைம் வந்து இன்னொரு வழியா போலாம். ஆனா ஒவ்வொரு டைம் வந்து இந்த வழியா தான் வருவோம். இந்த பூங்கட்டங்கடை அது மாரி அந்த கடையெல்லாம் சொல்லுவாங்க. ஐ திங்க் அதுதான் நெனைக்கிறேன்.
பக்கமாக வந்து நாங்கள் வந்துட்டோம். இதோட மெதுவாலாம் போகல, மெதுவாக தான் போனோம். பட் வந்து நான் ரொம்ப நிறைய ஷூட் பண்ணாதனால வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் போயிட்டே இருந்தோம். இதுக்கப்புறம் தான் வந்து எங்களோட ஸ்கூல்லாம் வரும். என்னோட ஸ்கூல் மட்டும் இல்லை, என்னோட பெரியப்பா பிள்ளைங்க படித்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் நான் படித்தது, அப்புறமேட்டு என் பாப்பாலாம் படிச்சுட்டு இருக்குது. கரண்ட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க என் தம்பி, அதுக்கப்புறம் இன்னொரு பாப்பா படிச்சுட்டு இருக்கா, எங்கள் சித்தப்பா பிள்ளை, எங்கள் சித்தப்பா பையன் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த ஸ்கூல்கிட்ட நாங்கள் வந்துட்டோம். அந்த ஸ்கூல்கிட்ட போனதுமே வந்து ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் வந்து ஞாபகம் வந்துருச்சு. அங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய கிரவுண்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கலரே மாற்றிட்டாங்க. நான் எப்பயோ போனது, ஆனால் ஸ்கூலுக்குலாம் போகல, ஸ்கூல் வழியாக போனோம். கிரவுண்டு எல்லாம் அது கிரவுண்ட்லாம் அப்படியே தான் இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் அடித்து அழகாக வந்து மாற்றிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு டைம் வந்து மாறிட்டே இருக்குல்ல, நாம் இங்கேருந்து தான் வந்தோமா, இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டோமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஞாபகம் வந்துச்சு. இதுதான் எங்கள் ஸ்கூல். முன்னாடி கொஞ்சம் தான் எடுத்திருப்பேன். பாருங்க, இதான் வந்து எங்களோட ஸ்கூல். எல்லா பசங்களும் நின்றுட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் என்னையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அதனால நான் எடுக்க முடியல. இதான் வந்து எங்களோட ஸ்கூல் முன்னாடி. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அதாவது நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், முருகன் சம்திங் ஒரு கடை. அந்த கடைக்கு நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பிராண்ட்லாம் இருந்துச்சு. பிருத்திவி, அதுக்கப்புறம் ஹெவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிஜிஎன்னு, கிராம்ப்டன், நிறையாலாம் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சரி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுது வந்து பிருத்திவிகிட்ட தான் ரொம்ப நாள் வந்து தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதுக்கு கன்னியூவாக வந்து கண்டினியூட்டாக வந்து குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் ஒன்று எடுத்தோம். பிருத்திவி அதாவது ஒரு அடுப்பும் அப்புறம் ஒரு குக்கர், அதை மட்டும் எடுத்தோம். அது வந்து பிரிச்செல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க, அந்த அக்காலாம் பிரிச்செல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. குக்கர்லாம் எடுத்தாச்சு. சரி ஓகே, இது வந்து கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களாம் வந்து எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எனக்குமே வந்து அந்த மீஷோலாம் ஆர்டர் போடுறது, அது இன்னுமே நான் வந்து ஒரு பொருள் கூட நான் வாங்கினதில்லை. நானே வந்து ஆர்டர் போட்டு வாங்கினதில்லை. எனக்கு அதெல்லாம் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், போய் நேர்லேயே பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் நான் வந்து போட்டு வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து நானாக வந்து இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறதே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கீழே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃப்ரிட்ஜு, அப்புறம் இது என்னன்னே தெரியல வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் நிறையலாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வழியாக அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம என்ன வாங்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து நாங்கள் வந்து பில் போட்ட இடத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து நின்றுட்டு வந்துட்டோம். மறுபடியும் வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு தான், அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்துட்டோம். வந்தோம், போயிட்டு எங்கள் அம்மாலாம் வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சித்தி வீட்டில் தான் சுண்டல் வறுத்து உப்புட்டெல்லாம் சுட்டுருந்தாங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. ஓஹோ, சாப்பாடெல்லாம் சாப்பிட தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவு உப்புட்டு அதுக்கப்புறமேட்டு சுண்டல் மட்டும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் மாமனாரும் வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்துட்டு வேறு இடத்துல தான் சமைச்சேன். என்னால் வந்து டயர்டில் வந்து வீடியோஸ் எடுக்க முடியல. அப்புறம் நைட்டுக்கு வந்து சாப்பாடு இருந்துச்சு, தக்காளி வறுத்து, அதுக்கப்புறம் வந்து பச்சை பயிறு வறுத்துட்டு, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா கூழ் காய்ச்சி குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக பாப்பா. பாய்.